ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பில் ஒரு புட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பு ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு மணி நேரத்துக்கு. இப்படி உடைச்சா உடையணும். நல்லா ஆழமாக விரல் வச்சு உடச்சி பார்த்தோம்னா உடஞ்சிடணும். அதுதான் பதம். இப்போ அதை என்ன பண்ணலாம், நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். அந்த பாசிப்பருப்பு இவ்வளோ தூரம் வடிகட்டி பொலன்னு வர அளவுக்கு கையில் எடுக்கிற அளவுக்கு எடுத்துடலாம். இதுதான் பதம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ப்ரீத்தி ஃபுட் ப்ராசஸரில் வடிகட்டி தண்ணியே இல்லாமல் கொஞ்சம் கூட இருக்கிற பாசிப்பருப்பை ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா அரைச்சி எடுத்துகிட போகிறேன். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தூளாக இருக்கிற நிலையில் நமக்கு இந்த பேஸ்ட்டு கிடச்சிரும். இதுதான் பதம். இந்த பதத்தோடு நம்ம என்ன பண்ணலாம், ஃபுட் ப்ராசஸர்லேருந்து அதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இன்றைக்கி நான் டப்பர்வேர் ஸ்டீமரில் இதை வேக வைக்க போகிறேன். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் டப்பர்வேர் ஸ்டீமரை வச்சு அதில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாசிப்பருப்பு பேஸ்ட் அதில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 10லிருந்து 12 நிமிஷம், அதுதான் கணக்கு போகிறோம். அந்த நிமிஷங்கள்லேயே நல்லா வெந்துடும். வெந்த பாசிப்பருப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துடலாம். ரொம்ப ஆறிடக்கூடாது. கொஞ்சம் இளம் சூடு அந்த நேரத்தில் நம்ம அந்த ஆற வச்சு எடுத்துடணும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். வேக வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப அருமையான அந்த மணம் ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்ததுக்கப்புறம் பாசிப்பருப்பினுடைய மணம் நிறைய பேருக்கு பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷலி இதை நீங்கள் வேக வச்சு இப்போ எடுத்தோடனே அதுதான் இந்த மணம் வர்றது தான் நமக்கு இண்டிகேஷனே, சரி வெந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், ரொம்ப அழகாக இப்போ வெந்துடுச்சு. பாசிப்பருப்பு புட்டினுடைய முதல் ஸ்டேஜுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். அடுத்தது தேங்காவை துருவி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி அல்ட்ரா கிரைண்டர், என்னுடைய ஃபேவரட் ஏஞ்சல், இதில் தான் தேங்காய் துருவி எடுத்துக்க போகிறேன். நல்ல கிரைண்ட் பண்ணி கொடுத்துரும் எதுவாக இருந்தாலும். இப்போ நல்லா பொலன்னு பூ மாதிரியே, தேங்காய் பூ மாதிரியே அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், துருவி எடுத்துக்க போகிறோம். இந்த துருவலோட அடுத்து என்னென்ன சேர்க்கணுமோ அந்த ஆயத்த பணிகளை நம்ம செய்துக்கலாம். இப்போ தேங்காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக பொலன்னு துருவி எடுத்துக்கிட்டு இருக்கோன்னு எடுத்தாச்சு. இப்போ துருவின தேங்காய் அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஏலக்காவை ஒரு 4-5 பீஸ் எடுத்து அதை என்ன பண்ண போகிறோம், நல்லா இடித்து எடுத்துக்க போகிறோம். என்ன தான் நம்ம மிக்சியில் போட்டு தூள் பண்ணினாலும் இந்த கல்வத்தில் இடித்து தூள் பண்ணுற அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு தனியாக இருக்கும். இந்த மணம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன், இதில் கல்வத்தில் பிடிச்சி இடித்து எடுத்தாச்சு. ரொம்ப ஃபைன் தூள் இல்லாமல் ஒரு குறகுறப்பான ஒரு தூள். இதை எடுத்துக்கிட்டோம். நம்ம அடுத்த கட்டமாக நம்ம லேசாக ஆற வச்சு எடுத்த பாசிப்பருப்பு புட்டை முதல்ல எடுத்து என்ன பண்ண போகிறோம், திரும்பவும் ஒரு தடவை ப்ரீத்தி ஜோடியாக்கினுடைய அந்த ஃபுட் ப்ராசஸரில் ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் அது போகிறோம். நல்லா அந்த புட்டு பதத்துக்கு பொலன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பதத்துக்கு எடுத்துடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போதும். அதிகமாக கிரைண்ட் பண்ணக்கூடாது. நமக்கு அழகான அந்த இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான இந்த பொலன்னு அந்த புட்டு ஸ்டேஜ் கிடச்சிருச்சு இல்லையா, அவ்வளோதான். கிட்டத்தட்ட நம்ம ரெடி ஆகிட்டோம். ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். தேங்காய் துருவல், நெய், பிஞ்ச் ஆஃப் சால்ட் இருந்தால் நல்லது, ஏலக்காய் தூள், இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறோம், ஒரு தடவை போட்டு
கலக்கிடலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கப் சீனி, அதில் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அருமையான நம்மளுடைய பாசிப்பருப்பு புட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த புட்டை பிள்ளைகளுக்கு அடிக்கடி கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வாசனைக்காகவே நிறைய பிள்ளைகள் இதை சாப்பிடுவாங்க. நல்ல மணமாக இருக்கும். நம்ம இதை அடிக்கடி வீட்டில் செய்து கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு. இந்த மாதிரி நிறைய புட்டு வெரைட்டிகளை இன்ஸ்டன்ட் மிக்ஸாக விற்கிறத வாங்காமல் நாமே செய்து கொடுக்கும்போது பிள்ளைகளுக்கு அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.